வணக்கங்கள். இங்கே நான் வந்தது என்னுடைய ஒரு பெரிய பாக்கியம் என்றே நான் நினைக்கிறேன். நான் வர முடியுமா? இந்த சந்தேகம் எனக்குள்ளே ரொம்ப ஆட்டி படைத்தது. ஏனென்றால் நான் ஒரு முக்கிய என்னுடைய சகோதரியின் பையனுடைய கிரகப்பிரவேச நிகழ்ச்சிக்கு பெங்களூரில் கலந்துவிட்டு அங்கேருந்து வந்தே பாரத்தில் வரும்போது அப்போ தான் தெரிஞ்சது எங்களுக்கு அந்த ட்ரெயின் 8:20 தான் இங்கே வந்து இங்கே வந்து ரீச் ஆகும். ரொம்ப பதறி போயிட்டேன். அடாடா, பவித்ரா வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ சொன்னாலே நம்ம கரெக்டாக போகணுமே அப்படிங்கிற ஒரு இதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து கரூர்லேயே நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கி அங்கேருந்து காரை வர சொல்லி அங்கேருந்து காரில் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். நான் வந்த உடனே அந்த சிவதாண்டவம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அருமை. குழந்தைகள் ரொம்ப அழகாக ஆடினார்கள். திருமதி பாலா அவர்கள் நல்ல பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் மென்மேலும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு நாட்டிய உலகில் நாட்டிய தாரகைகள் போல், ஒரு பத்மா சுப்பிரமணியம் போல், சித்ரா விஸ்வேஸ்வரன் போல் பிரகாசிக்க வேண்டும். அதாவது நாட்டியம் என்பது, பரதம் என்பது ஒரு சிறந்த கலை. அதை எப்படி சொல்றது? பரதம் அப்படின்னால பாவம், ராகம், தாளம் எல்லாம் சேர்ந்ததுதான் பரதம். பாவ ராக தாளம் சேர்ந்த பரத கலைன்னு ஒரு பாட்டு இருக்கு, நமக்கு தெரியாது. பாவ ராக தாளம் சேர்ந்த பரத கலை இந்த பாரில் எல்லோர்கள் புகழும் கலை என்ற ஒரு பெரிய பழைய பாடல். அந்த பாடலில் வந்து பாவம், ராகம், தாளம் என்பது தான் பரதநாட்டியம் என்பது குறிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ நாம் நாட்டியம் சொல்கிறோம், அதுக்கு நிறுத்தம், நிருத்தியம் அப்படிங்கிற பேர்லாம் உண்டு. நாட்டியம்ங்கிறது பொதுவாக முன்னாடிலாம் எதை குறைக்கும்னா, நாட்டிய நாடகம், அதாவது பிரகலாத பக்தி விஜயம், நிறைய சித்ரா விசேஷம், கிருஷ்ணாய நமகா, அதாவது கிருஷ்ணனை பற்றிய ஃபுல்லாக என்னெல்லாம் டீட்டெயில்ஸும் உண்டோ அதில் எல்லாமே இருக்கும் அந்த நாட்டிய நாடகத்தில் கிருஷ்ணனை பற்றியே. அதே மாதிரி சிவதாண்டவம் அப்படிங்கிற இவர்கள் அவர்கள் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் நிறைய கரணங்களை வைத்து சிவதாண்டவம் என்ற ஒரு நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் இவர்களும் ஒரு நாட்டிய நாடகத்தை பவித்ரா பாலா செய்வது எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு வந்து அதை நான் வந்து பார்க்கணும். எனக்கு அந்த நாட்டிய நாடகம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த நடனங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆடல்கள்லானுடைய கலை அல்லவா. அதை நாம் ஆடுறோம் அப்படின்னா அவருடைய அனுகிரகம் இல்லாமல் அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. இந்த குழந்தைகள்லாம் இவ்வளோ தூரம் ஸ்ரத்தையாக ஆடுறாங்கன்னா அது வந்து பகவானுடைய அருட்கடாட்சம் அவங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லையா? அதாவது ஒரு தரம் என்ன என்றால், பாண்டிய மன்னன் நடனம் கற்றுக்கொண்டாங்க. நடனம் கற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு கால் வலி ரொம்ப ஏற்பட்டதான். கண்ணில் தாரையாக கண்ணீர் வழியே ஓடுறது அப்படி. அவனுக்கு எல்லாரும் அந்த கூட இருந்தவர்கள்லாம், அவர்கள் மந்திரிய பிரதானிகள் எல்லாரும், அடாடா மன்னனுக்கு டான்ஸ் ஆடி கால்லாம் வலிக்கிறது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணாராம், நேர கோவிலுக்கு ஓடினாராம். மதுரை கோவிலுக்கு ஓடி, ஐயனே நான் இப்போ கொஞ்ச நாள் ஆடினுக்கு எனக்கு கால் வலிக்கிறதே, நீ இப்படி காலங்காலமாக இடது பதம் தூக்கியாடும் நடராஜனடி பணிவையே அப்படின்னு சொல்றாங்க. இடது பதத்தை நீ தூக்கி ஆடிண்டே இருக்கியே, ஐயனே உனக்கு கால் வலிக்குமே, நீ கால் மாற்றி ஆடக்கூடாதா அப்படின்னு. அதுக்காகவே தனது பகவான் இடது பதத்தை கீழே வைத்து வலது பதத்தை தூக்கி ஆடின அந்த கோலம், திருக்கோலம் மதுரையில் மட்டும்தான் உண்டு. அது ரஜத சபை, அதான் வெள்ளி சபை. அது அந்த சபையில் மட்டும்தான் பகவான் வலது பதத்தை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான கலை. முதலில் இந்த நாட்டிய கலையானது எப்படி இருந்தது என்றால், கோயில்களெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த நாட்டிய கலை இருந்திருக்கு. பரத முனிவர்ங்கிறத வடிவமைச்சார். அவர்கள் வந்து முன்னாடியே தேவதாசிகள்ங்கிறவங்க வந்து ஆடிட்டு இருந்தாங்க கோயில். அது சதிராட்டம்னு பேர். அந்த சதிராட்டத்தில் வந்து நிறைய வந்து அந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் வந்த பிறகு அதை ஒழிச்சுட்டாங்க. கூடாது அது அப்படின்னு. நாட்டியக்கலையை அழிஞ்சு போயிடுவார். அதாவது எதை ஒன்று நாம் வேண்டான்னு அமைக்கி வைக்கிறோமோ அது 4ஆம் வட்டத்தில் சிறந்து விழுங்குங்கிறது நாட்டியக்கலைங்கிறது ஒரு பெரிய சான்று.
அதுக்கப்புறம் வளர்ந்தது, அது வளர்ந்து வளர்ந்து இன்றைய நிலையை அடைந்திருக்கிறது. ஆனால் வந்து நம்ம அந்த அந்த காலத்தில் வந்து அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. டான்ஸை வந்து நல்லா முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய எல்லாரும் பாடுபட்டிருக்காங்க. அந்த பாடுபட்டதுனால தான் இன்னைக்கு வந்து நிறைய குருமார்கள் இதில் வந்திருக்காங்க. சித்ரா விஸ்வேஸ்வரன், பத்மா சுப்பிரமணியன், முக்கியமாக இந்த இதில் நாம் நினைக்க வேண்டியது பால சரஸ்வதி அவர்களுடைய நடனத்தை. கிருஷ்ணா நீ கிருஷ்ணா நீ வேகனே பாரோ வேகனே பாரோ அப்படின்னு அவங்க பாடி, அவங்க ஆடும்போது பக்கவாதியம் பாடி ஆடும்போது அந்த கிருஷ்ணனே முன்னாடி நின்று அப்படியே இருக்க மாதிரி நமக்கு அந்த ஒரு பழைய வீடியோ கிடைச்ச அந்த குழந்தைகள் கண்டிப்பாக பார்க்கணும். கடற்கரையில் அவங்க ஆடின அந்த நடனம் என்னால் மறக்கவே முடியாது. அவங்க ஆடின டான்ஸு அவ்வளோ அழகாக கிருஷ்ணன் கண்ணு முன்னால் வந்து ஓடி விளையாடுவாங்க முன்னாடி அப்படியே. அவங்க வந்து தன்னுடைய 29வது வயதில் நடனம் கற்றார்கள். அதுக்கப்புறம் கலாக்ஷேத்ரா வந்து பண்ணி கலாக்ஷேத்ராவில் இன்னைக்கு நிறைய மாணவர்கள் நிறைய மாணவர்களும் அது ஆண்களும் வந்து நடனம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நடனம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது தானே. சிவபெருமானே கிருஷ்ணன் ஆடி இருக்கான் நடனம். அதாவது அவர் என்ன பண்ணார், நாட்டியம் ஆடணும்னா வந்து அவர் சொல்லுவார், கிருஷ்ணன் சொல்லுவார், விஷமக்கார கண்ணன் பொல்லாத கொஞ்சம் போல வெண்ணெய் தாடி என்று கேட்டு ஆட்டம் ஆடும் விஷமக்கார கண்ணன், கொஞ்சம் போல வெண்ணெய் கொடு, நான் இப்போ உங்களுக்கு டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு. கையில் குறவை கூத்துங்கிறது இப்போ நம்ம கரகம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி குறவை கூத்துங்கிறது அவர் ஆடினது. அதே மாதிரி கையில் பானைகள்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு பானையாக அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே போட்டு கரெக்டாக அந்த அம்மானி ஆடுவாங்க இல்லையா, அந்த கரெக்டாக அது மாதிரி கிருஷ்ணன் அந்த மாதிரிலாம் நடனம்லாம் ஆடியிருக்கார். நடனத்துக்கு அவரும் ஒரு சிறந்த ஒரு பகவான் வந்து கிருஷ்ணனும் வந்து நடனத்தில் ஒரு சிறந்த சான்றாக நிகழ்த்தியிருக்கிறார். சிவபெருமானை போலவே இந்த நாட்டிய கலை மேலும் மேலும் வளர வேண்டும். சித்திர நாட்டியாலயா நடன பள்ளியானது மென்மேலும் சிறந்து வழங்க பவித்ரா பாலா அவர்கள் மென்மேலும் சிறந்து வழங்க வேண்டும் என்று என்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டு, இந்த பக்கவாதியம் பாடினவங்கெல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா பாடினார். நல்ல குரல் இசையாகட்டும், நத்துவாங்கம், மிருதங்கம் எல்லாம் சேர்ந்தா போல, புல்லாங்குழல் என்றால் சேர்ந்தா போல. அதாவது இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பக்கவாத்தியம் வச்சு பாடுறதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக படுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கேசட் போட்டு விட்டுட்டு ஸ்டூடெண்ட் ஆட விட்டுறாங்க. அவங்க அப்படி இல்லாமல் அதை பார்த்தோன்னே, எனக்கு உள்ளே நுழைஞ்சவுடனே அதை பார்த்தோன்னே என்னுடைய கணவர், என்னுடைய துணைவர் அதான் சொன்னார், பரவாயில்ல பாரு பக்கவாத்தியெல்லாம் இருக்குது, அதை வச்சு நீ சொல்லிகிட்டே இருப்பேன், அந்த மாதிரி பக்கவாத்தியெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசினே தான் வந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எவ்வளோ அவசரமாக அங்கேருந்து வந்து பட்ட பாடு நான் வீண் போகவே இல்லை. நான் பவித்ரா இதுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், வந்துட்டேன். என்னுடைய நிகழ்ச்சிக்கு என்னை வந்து இந்த மாதிரி பேச சொன்னதுக்கு எனக்கு இந்த ஒரு பேர் தலையார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. பவித்ரா பாலாவுக்கு ஒரு சிறந்த விருது. இன்றைய சிறப்பு விருந்தினரான திருமதி ராதா துரைராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. இவர்களுக்கு சிறப்பு செய்ய சித்திர நாட்டியாலயாவின் நிறுவனர் திரு சண்முகவேல் மற்றும் திருமதி முருகேஸ்வரி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி நாகலட்சுமி துரைராஜ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது.
மற்றும் கேடயம் வழங்கும் நேரம். முதலாவதாக செல்வி விஷ்ணுபிரியா. அடுத்ததாக செல்வி நீனா தாட்சாயினி. அடுத்ததாக செல்வி வைஷாலினி தேவி. செல்வி வைஷாலினி தேவி 3ஆம் ஆண்டு தேர்வில் டிஸ்டிங்ஷன் பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக செல்வி உதிக்ஷா அனு. அடுத்ததாக இன்றைய நாளின் சலங்கை பூஜை மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்குகின்றது. முதலாவதாக செல்வி கனிஷ்கா. இவர் 1ஆம் ஆண்டு தேர்வு மற்றும் 2ஆம் ஆண்டு தேர்வில் டிஸ்டிங்ஷன் பெற்றிருக்கிறார். அவருக்கு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக செல்வி ஆரோக்கிய தர்ஷினி பிரியா. இவர் 1ஆம் ஆண்டு தேர்வு மற்றும் 2ஆம் ஆண்டு தேர்வில் டிஸ்டிங்ஷன் பெற்றிருக்கிறார். அடுத்ததாக செல்வி தனிஷ்கா. இவர் 1ஆம் ஆண்டு தேர்வு மற்றும் 2ஆம் ஆண்டு தேர்வில் டிஸ்டிங்ஷன் பெற்றிருக்கிறார். அவருக்கு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக செல்வி கெரன் ரொசில்லா. இவர் 1ஆம் ஆண்டு தேர்வு மற்றும் 2ஆம் ஆண்டு தேர்வில் வெற்றி பெற்று டிஸ்டிங்ஷன் பெற்றிருக்கிறார். அவருக்கு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றிகள்.